ஹாய், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான சூத்த இல்லாத கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து 4ஆக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வடைச்சட்டியில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கத்திரிக்காவை தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதை ஒவ்வொன்றா போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கோங்க. ப்ரௌன் கலரில் வந்ததும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. பிளேட்டில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஊற்றி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உள்ள மசால், குழம்பு மசால், ஜீரக பொடி, மல்லிப்பொடியெலாம் போட்டுட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுறோம். கொஞ்சம் நேரம் கொதித்து உப்பு போட்டு அதை மூடி வச்சுருங்க. உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காவை ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதான் கத்திரிக்காய் தொக்கு.